பாதாம். இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால இதயத்துக்கு பலவித நன்மைகளை இது தரும். மேலும் இவை உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ரால், அதாவது கெட்ட கொழுப்பையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அண்ட் அஞ்சாவதா தக்காளி. உணவுல நம்ம பெரும்பாலும் சேர்த்துக்கொள்கிற இந்த தக்காளி இருக்கு பாத்தீங்களா, அதுல லைகோபெனே அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீரா வச்சிருக்க உதவுது. தொடர்ந்து தக்காளி ஜூஸை குடிச்சா உடல் நலம் நன்றாக இருக்கும். குறிப்பாக மாரடைப்பு ஏற்படுவதை இது தடுக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சுமே ரொம்ப முக்கியமானது. முதலாவது பூண்டு, ரெண்டாவது ஆரஞ்சு, மூணாவது மாதுளை பழம், நாலாவது பாதாம், ஐந்தாவது தக்காளி. சோ எப்பவுமே உணவுகள்ல மோஸ்ட்லி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வரத பாசிபிலிட்டிஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிடலாம். அண்ட் இது மட்டும் போதாது, நம்ம நல்ல ஆரோக்கியமா வாழணும்னா காலையிலயோ இல்லைன்னா சாயந்தரமோ நம்ம கொஞ்சம் வாக்கிங் பண்ணணும். ஒரு ½ அன் அவர் ஆச்சு டெய்லி நடக்கணும். அது போக லைட்டான எக்ஸசைஸ் அப்பப்போ செஞ்சுக்கிடணும்.